Hi friends, welcome to our channel. நான் உங்கள் சந்தியா. நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூஷனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றியும் நான் எடுக்கக்கூடிய கம்ப்யூட்டர் கோர்சஸ் பற்றியும் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற எல்லா கோர்சஸுக்கும் அரசு அங்கீகாரம் பெற்ற சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறோம். என்னென்ன கோர்ஸ் ஃப்ரீயாக சொல்லித்தர போகிறோம் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லித்தர கோர்சஸுக்கு எந்தவித கட்டணமும் இல்லைங்க. எல்லாமே ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தவற விடாதீங்க. உங்களை மாதிரியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேஷன்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். இப்போ நம்ம பார்க்குறது எம்எஸ் வேர்டில் கிளாஸ் 10 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாஸில் நம்ம வியூ மெனுவில் இருக்க நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எப்போதும் போல் வேர்டில் போயிருங்க. வேர்டில் போயிட்டு ஈக்குவல்ட்டு கொடுத்து RAND கொடுத்து பேராகிராஃப் 20 அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தோன்னா 20 பேரா ஓப்பன் ஆகும். இதில் நம்ம எப்போதும் போல் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பெருசாக தெரியும் அப்படின்றதுக்காக 1.5 லைன் ஸ்பேஸ் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஏதாவது ஒரு டைட்டில் மாதிரி ஏதாவது ஒன்று கூட நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதில் டைட்டில் ஏதாவது நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. நான் மெமரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் என்ன அப்படின்னா வியூ. இந்த வியூ அப்படின்றத கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இருக்குது பிரிண்ட் லேஅவுட். இந்த பிரிண்ட் லேஅவுட் அப்படின்றதில் வச்சு தான் நம்ம எப்போவுமே ஒர்க் அவுட் பண்ணணும். வியூ அப்படின்னாலே நம்ம இதுவரையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு ஃபைலை நம்ம வியூ பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். மித்தபடி இதில் போய் வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் க்ரியேட் பண்ண மாட்டோம். பிரிண்ட் லேஅவுட் அப்படின்றத செலெக்ஷனில் வச்சுக்கோங்க. நம்ம எப்போதும் போல் பேஜ் லேஅவுட்டில் நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணி வச்சுருப்போமா, மார்ஜின் செட்டிங்ஸ், ஓரியன்டேஷன், சைஸ் இதெல்லாம் வந்து நம்ம செட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. அதே மாதிரி வியூவில் பிரிண்ட் லேஅவுட் அப்படிங்கிறது செட்டிங்ஸில் இருக்கணும். ஃபுல் ஸ்க்ரீன் ரீடிங் அப்படின்னு நெக்ஸ்ட்டு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஒரு ஸ்டோரி, வேறு ஏதாவது புக் படிக்கிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் ரீட் பண்ணும்போது ஸ்க்ரீன் வந்து ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் ஃபுல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி வச்சு நம்ம ரீட் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே க்ளோஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுக்காமல் இருந்தால் இந்த மாதிரி நம்ம தேடி தான் ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீனுமே கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் ஸ்க்ரீன் ரீடிங் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக இருக்கும். நம்ம ரீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் அப்படின்றத கொடுத்துட்டோம் அப்படின்னா நார்மல் இடத்துக்கு வந்துடும். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராவுக்கும் இந்த மாதிரி புல்லட்ஸ் வச்சு காமிக்கிற மாதிரி காட்டுறதுக்கு இந்த அவுட்லைன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போது பாடி டெக்ஸ்ட்னு இருக்குது. இதில் நான் லெவல் 1 அப்படின்னு கொடுத்த உடனே கர்சர் எந்த இடத்துல இருந்துச்சோ அது வந்து லெவல் 1 லெவல் 2ஆக மாறிடும். இந்த லெவல் 1 லெவல் 2ல் பார்த்தீங்கன்னா என்ன டிசைன்ஸ் இருக்கோ, என்ன ஃபாண்ட் சைஸ் இருக்கோ, என்ன ஸ்டைலிஸ் இருக்கோ அது நமக்கு வரும். இதில் போய் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் 4ன்னு கொடுத்தா என்ன மாதிரி சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்கள். 5ன்னு கொடுத்தா என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு பாருங்கள். அது ஒவ்வொன்றையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இதுவுமே நம்ம நெக்ஸ்ட் போகிறதுக்கு இந்த ஆரோ யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் போகிறதுக்கு இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா ப்ரீவியஸ் வந்துக்கலாம். இதில் போய் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஆரோ யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் அப்படின்ட்டு இருக்குது. ஷோ லெவல் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பேரா மட்டும் வேணும், 3rd பேரா மட்டும் வேணும் அப்படின்னா லெவல் 3 அப்படின்றது மட்டும் கொடுத்துக்கலாம். 4 நம்ம கொடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல, அதனால 4ங்கிறது நமக்கு வரல. நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி லெவல் 1 அப்படின்றத வச்சு பாருங்கள், லெவல் 2ன்றதை வச்சு பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இதில் நிறைய டிசைன்ஸ், நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஷோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம ஃபார்மேட் பண்ணது எல்லாமே போயிடும், நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும். திருப்பி அது மேலே கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் இந்த ஃபார்மேட்டிங் வேணும் அப்படின்னா ஷோ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் கொடுங்க. அதே மாதிரி ஷோ ஃபஸ்ட் லைன் ஒன்லி அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் எப்படி கொடுக்கணும், ஷோ ஃபஸ்ட் லைன் ஒன்லி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கர்சர் இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மட்டும் காட்டும், மித்த எதுவும் காட்டாது. நெக்ஸ்ட்டு ஷோ டாக்குமெண்ட் அப்படின்ட்டு இருக்குது. ஷோ டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அப்படின்னு ஒன்று கொடுத்தீங்கன்னா கர்சர் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு பேராவை கூட நம்மளால் க்ரியேட் பண்ணிக்கிற முடியும். ஈக்குவல்ட்டு போட்டு ரேண்டுன்னு கொடுத்து ஓப்பன் ப்ராக்கெட்டில் ஒரு பேராவை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணி காமிச்சிக்கலாம். அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்க இன்சர்ட்டில் போய் நம்ம ஏதாவது ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு வந்து ஓப்பன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக யூஸ் பண்ணுவோம்.
நெக்ஸ்ட்டு ஸ்ப்ளிட்டு எதுக்காகனா உங்களுக்கே தெரியுதா, கர்சர் எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்துல வச்சு நம்ம ரெண்டாக பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்ப்ளிட்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். டேபிள் கிளாஸ் எடுக்கும் போதே சொல்லியிருக்கோம் ஸ்ப்ளிட்டுனா என்ன, மெர்ஜுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஒரு பேராவை நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஸ்ப்ளிட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ரெண்டு டாக்குமெண்ட்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு மெர்ஜ் யூஸ் பண்ணுவோம். க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அதை வெளில வந்துடலாம். நெக்ஸ்ட்டு வியூவில் டிராஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டிராஃப்ட் எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி டிராஃப்ட் காப்பியாக காமிக்கிறதுக்கு கொஞ்சம் பெருசாக லென்த்தியாகவே வரும். திரும்பி இது மேலே கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிராஃப்ட் பேஜாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். வியூவில் என்ன ரூலர் இருக்குது. ரூலர் அப்படின்னா என்னென்னா இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, இந்த மார்ஜின் நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மார்ஜின் இருந்துச்சு அப்படின்னா பேஜை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் தேவையான டைமில். அதுக்காக இந்த நம்ம மார்ஜின் வச்சு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு இந்த ரூலர் அப்படின்றது டிக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த மார்ஜின் வந்து நமக்கு வியூ ஆகும். இந்த டிக்கு எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ளைனாக பிளாங்காக இருக்கும். இந்த இடத்துல தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ரூலரில் போயிட்டு நீங்கள் டிக்கு வச்சிங்கன்னா இந்த மார்ஜின் இருக்கும். இந்த மார்ஜின் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அந்த கரெக்டாக ரெண்டு குடுவ சிம்பல் மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஆரோவை கொண்டு போய் நடுவில் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆரோ சிம்பல் வரும். இதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா மார்ஜினை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளிக் பண்ணி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம், இதையும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், தேவையான ஸ்பேஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னும் போது அப்போ நாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே பாட்டத்துலேயும் நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ இந்த மாதிரி சமயங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரூலர் டிக்கில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கிரிட்லைன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணோம்னா லெட்டராக டைப் பண்ணும்போது யூஸ் பண்ண மாட்டோம். அதே சமயம் நமக்கு வேர்டில் ஒரு டாக்குமெண்ட்டு க்ரியேட் பண்ணும்போது கிராஃப்ட் மாதிரி போடணும் அப்படின்ற ஒரு சமயம் இருக்கும்போது நம்ம கிரிட்லைன் வந்து யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக கிராஃப்ட் வரைய முடியும். இந்த டிக்கை எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நேவிகேஷன் பேன் அப்படின்ட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். நான் என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருந்தேனோ ஒவ்வொரு பேராவையும் அந்த லிஸ்ட் எல்லாமே வரும். இது எது தேவையோ அதை நம்ம கிளிக் பண்ணோம்னா கர்சர் அந்த இடத்துல வந்து நிற்கும். ஸோ அந்த போய் நம்ம ஆல்ட்ரு பண்ணுறதா கூட ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம தம்பீல் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டோட ப்ரிவ்யூவுமே ஒவ்வொரு பேஜோட ப்ரிவ்யூவுமே இந்த பக்கம் வரும். நம்ம இதில் போய் நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். தேவையில்லை அப்படின்னா எப்போதும் போல் நார்மலாக இருக்க ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கலாம். நேவிகேஷன் பேனை டிக் எடுத்து விட்டிங்கன்னா சைடில் இருக்கிறதெல்லாம் போயிடும். நெக்ஸ்ட்டு ஜூம் அப்படின்றது எப்போவுமே 100ல் தான் இருக்கணும். இதுதான் நார்மல். செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. திரும்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 100ல் தான் இருக்கும். இதுவும் ஜூம் சைஸை நம்ம சேஞ்ச் பண்ணுற பிளேஸ் தான். ஜூம் சைஸை இதில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் கூட நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். இந்த இடத்துலையும் நம்ம 100ஆக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 1 பேஜ் அப்படின்னா 1 பேஜ் நமக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். 2 பேஜஸ் அப்படின்னா அட்டன் டயத்தில் 2 பேஜஸ் காமிக்கும். பேஜ் வித் அப்படின்னா இருக்கிறதுலேயே அகலமாக எவ்வளோ பெருசாக காட்ட முடியுமோ அவ்வளோ பெருசாக நமக்கு ப்ரிவ்யூ காமிக்கும். இப்போ நியூ விண்டோ அப்படின்னா நியூவாக ஒரு விண்டோ வந்து பக்கத்தில் நமக்கு ஆட் ஆகும். ஒரே மாதிரியே இருக்கும். இதில் இருக்க விஷயம் எல்லாமே அதுலேயும் இருக்கும். இந்த மாதிரி நியூ டாக்குமெண்ட்டு க்ரியேட் பண்ணி கூட ஒரே நேரத்தில் 2 டாக்குமெண்ட்டாக க்ரியேட் பண்ணிகிட்டே வரலாம். நெக்ஸ்ட்டு வியூவில் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் ஆல் அப்படிங்கிறது இப்போ 2-3 டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இருக்க இடத்துல நம்ம வச்சு ஒர்க் பண்ணிக்கலாம். இது அதிகமாக தேவைப்படாது, இருந்தாலும் இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வியூவில் ஸ்ப்ளிட் அப்படிங்கிறது எந்த பேராலேருந்து எனக்கு அடுத்த மார்ஜின் அடுத்த டாக்குமெண்ட்டாக கொண்டு வரணும், இன்னொரு விண்டோவாக கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா ரிமூவ் ஸ்ப்ளிட் கொடுத்தீங்கன்னா போயிடும். இந்த இடத்த கிளிக் பண்ணி வியூவில் போயிட்டு வியூ சைட் பை சைடு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த சைடில் நம்ம மூவ் பண்ணும்போது ரெண்டுமே சேர்ந்து ஸ்க்ரால் ஆகும். இந்த ரொட்டேஷனுக்காக இது யூஸ் ஆகுது. இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை மேக்ஸிமைஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வியூவில் வந்து கிளாஸ் இவ்வளோ தான். இந்த கிளாஸஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் டவுட் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.